ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன். கைஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய சூப்பரான புது ப்ராஜெக்டை பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி ரோட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நம்ம நிற்கிறது ஜிஎஸ்டி ரோடு தான். இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா 4.5 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் பிளாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 182 பிளாட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதில் இப்போது மொத்தமே 60 பிளாட் மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக புக் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மறைமலை நகரில் இந்த ரேட்டுக்கு வேறு எங்கேயுமே ப்ராஜெக்ட் கிடையாது. கைஸ், நான் சொன்ன மாதிரி தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படி ஆப்போசிட்டில் ஜூனியர் குப்பனை கட்டு இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் வரைய உள்ளே வந்தோம்னா இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர் தாங்க நம்ம ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோடைய ஹைலைட் வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினோம்னா ப்ராஜெக்டை சுற்றி வந்து ஸ்கூல் காலேஜில் முக்கியமாக தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த வகையில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்கிற முடியுங்க. அப்புறம் முக்கியமான ஒன்றுங்க, அதாவது ஆசியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பஸ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா, அங்கே போனோம்னா நீங்கள் நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நீங்கள் ஈஸியாக போய்க்கிற முடியும். 13 கிலோமீட்டர்ன்றது நீங்கள் சாதாரண ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் போய்க்கிற முடியும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி லைனை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஐடி கம்பெனிஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஜோஹோ கம்பெனி தெரியும். ஜோஹோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு 6 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்கிற முடியும். இதே மாதிரி ஸ்ரீராம் கேட்வே இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு ஒரு 17 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிற முடியும். ஜிஎஸ்டி ரோடு வந்து எந்தளவுக்கு ஸ்பீடாக போய்க்கிற முடியுன்றது உங்களுக்கே தெரியும். சரிங்களா, அதே மாதிரி ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் சிஎஸ்சி பிரைமரி ஸ்கூலும் இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்துட்டு இந்த பெல்ட்டை சுற்றி நிறையாவே இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே ஒரு வீடு கட்டி குடியேறதுக்குமா இருக்கட்டும், இல்லை இந்த ப்ரைஸில் இப்போயே லாக் பண்ணி ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே வேணாம், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் சைட்டுக்கே போய் எல்லா விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. மறைமலை நகரில் இந்த ப்ராஜெக்ட் இப்போ விட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க. இப்போயே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரும் விட்றாங்க. வாங்க நம்ம போய் சைட்லேயே போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த கட்டு உள்ளே வர முடியா ஜூனியர் குப்பனாவை ஒட்டி வர்றப்போ அந்த ரோட்டுக்கு ரைட் சைடும் சரி, இப்போ இந்த சைடும் சரி, உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா, ஹோட்டல்லேருந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற வழியில் ஃபுல்லி ரெசிடென்சியல் தான். கைஸ், இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. என் பின்னாடி பாருங்கள், சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு வெளியேயுமே புது வீடுகள் கட்டி குடியேறிக்கிட்டு இருக்காங்க. வர வழியிலையுமே நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய குடியிருப்புகள் தாங்க. அப்படியே நீங்கள் என்னை பாருங்கள், நம்ம நிற்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இந்த சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இங்கே வந்துட்டு ஒரு 4 டைம்ஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 182 பிளாட் வந்து போட்டுருந்துருக்காங்க. இப்போ 60 பிளாட் மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு தரமான ஒரு ஆஃபரும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னொரு யூனிக்கான விஷயம், நம்ம இப்போ ஜூனியர் குப்பனாலேருந்து 4.5 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்திருக்கோம். சரிங்களா, இது இல்லாமல் 2 வழியாக வந்து வர முடியும் உங்களால். ஒன்று எஸ்பி கோயில் வழியை நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் பாரத் பெட்ரோலியம் பல்க் இருக்கும். சரிங்களா, அதை ஒட்டி ஒரு ரோடு வரும். அதன் மூலயமா வந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4.3 கிலோமீட்டரில் இங்கே ரீச் ஆகிக்கிற முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபோர்டு கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அது வழியாக வந்தீங்கன்னா உங்களால் 4 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி 3 வழியாகவும் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே மட்டும் டெவலப்மெண்ட் கிடையாதுங்க. ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயுமே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வீடுகளுமே கட்டி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. நான் என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வீடு, நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கும். சரிங்களா, அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை தவிர்த்து நீங்கள் அந்த இப்போ நீங்கள் விசுவலில் பார்க்குறீங்க இல்லையா, லைனாக வந்து 2 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 வீடு, அந்த 2 வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்ப்பீங்க, செங்கல்லாம் இறக்கி வச்சு பேஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டி கம்ப்ளீட் ஆகி குடி வந்துட்டாங்கன்னா இன்னுமே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே சொல்கிறேன், ஒன் டைம் நீங்கள் இந்த ஏரியாவில் வாங்குற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சி போயிடும். கைஸ், அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. சுற்றி வீடுகள் தான் இருக்குது. ஸோ எல்லா வசதிகளுமே இருக்குங்க. ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்ப்பீங்க 24/7 வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷனுமே வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. அதோட நீங்கள் பார்ப்பீங்க இபி லைன் வந்து சைட்டுக்குள்ளேயே இருக்குது. அதோட சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வச்சுருக்காங்க. அதோட ஒவ்வொரு அவனியுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவனி ட்ரீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கடுத்து நீங்கள் சீனியர் சிட்டிசன் எல்லாருமே வாக்கிங் போகிற மாதிரி சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியாவுமே வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிங்க காம்பவுண்ட் வாலில் இருந்து பிளாக் டாப் ரோடில் இருந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் டிஜிட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடு வந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நமக்கு யார் தரனா ப்ராப்செல் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு சென்சியா அப்படிங்கிறதாங்க. இது ஒரு ப்ராப்பர் டிடிசிபி என்ற அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உடனுக்குடனே வீடு கட்டி குடியேறலாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு இப்போ இந்த ரேட்டில் நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ் விட்டீங்கனாலே போதும். ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் டீமே பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன தான் ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை யாராலையும் கொடுக்க முடியாத ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூப்பரான ஒரு ஆஃபர்னு சொல்லியிருந்தோம். அதை சொல்கிறதுக்கு தான் சார் வந்திருக்காரு, ப்ராப்சலோட ஏவிபி. ஹாய் சார். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சொல்லுங்கள், இப்போது இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லுங்கள். இப்போ அப்படி என்ன தான் ஆஃபரு, ரேட்டு வந்து அப்படி ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்கிறீங்களா, அதை பற்றி சொல்லிடுங்க, தெரியாது உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை நகரில் இருக்குது. ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா சென்சியா. ஸோ டோட்டலாக ஒரு 5.5 ஏக்கர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வாங்க. என்ன ரீசனா ஒரு 2 to 3 plots தான் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஓகே. அடுத்து 800, 1200 plots அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஓகே. நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் அவைலபிள் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு 8 வீடு வரைக்கும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஜான்வரியில் பிளானுமே இருக்குது உங்களுக்கு சைட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரௌண்டிங்லேயே கொடுக்க முடியாத ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் யார் வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இந்த ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டோட ஒரு பெட்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷனில் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வேறு யாருமே இந்த சரௌண்டிங்லேயே கொடுக்கவே முடியாது. அந்த ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாயிலேருந்து அப் டு 4500 வரைக்கும் இங்கே ப்ரைஸ் போயிட்டு. ஓகே. நீங்கள் வரும்போதே பார்க்கலாம், நிறைய பேனர்ஸ் இருக்கும், எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கஸ்டமர்ஸே டிசைட் பண்ணலாம். இப்போ நீங்களுமே பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இங்கே நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2680 நம்ம கொடுக்குறோம் பிரதர். உங்களுக்கு 2680 ரூபா ஒரு சதுர அடி விலை. 2680 ரூபா. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். சைட் வீடுங்களுக்கு வீடு சுற்றி இப்போ சைட்டுன்றது போக சைட்டுக்குள்ளே நிறைய வீடுன்ற பட்சத்தில் இவங்க நம்ம வந்துட்டோம். ரைட். இன்னும் குடியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன ரீசன்னா நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண உள்ள வர நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வருவோம். ஓகே. ஸோ மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்தாகணும் நம்மளுமே. ஓகேங்க சார். இப்போ ரேட் சொல்லிட்டீங்க, இப்போ அந்த ஆஃபர் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் இல்லாமல் நம்ம பண்ணதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆஃபர் இல்லாமல் நம்ம பிளாட்ஸ் கொடுத்ததே கிடையாது. ஸோ இன்னைக்கு ட்ரெண்டில் கோல்டோட ரேட் என்னைக்கா குறைஞ்சிருக்கா பிரதர்? நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி பிளாட்டோட ப்ரைஸ் என்னைக்கா குறைஞ்சிருக்குங்களா? ரெண்டுமே நீ சொல்கிற காம்போவே மண்ணில் போட்டது பொண்ணில் போட்டது என்றைக்குமே கண்டிப்பாக வீணாகாது. அதே மாதிரி குறைஞ்சிட்டும் போகாது. எஸ். ஸோ இதை ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஆஃபர் கொடுக்க போறோம்னா 10க்கு 10ன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். 10க்கு 10. ஆமாம், 10க்கு 10. ஓகே. நம்ம கிட்ட பிளாட் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். 10 கோல்டு காயின். 10 கோல்டு காயின். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வாங்குற பிளாட்ல 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ராப்ஷல் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. கம்மி பண்ணி கொடுக்குறோம். பிரைசிங்ல வந்து 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணி தரோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து 10க்கு 10 ஆஃபர். ஸோ உங்களுக்கு நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோல்டையும் கொடுத்து பிளஸ் ஒரு எடிஷனலா ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டையும் கொடுத்து ஆஃபரா நம்ம கொடுக்குறோம். 10க்கு 10 ஆஃபர்ல வந்து பிளாட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. பாருங்க, இந்த 10க்கு 10 அப்படின்ற ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லொகேஷன்ல நீங்க ஒன் டைம் வந்துட்டு ஃபேமிலியோட விசிட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன்ல நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்கும். கால் பண்ணுங்க. கம்பெனில இருந்து ஃப்ரீ கேப்பும் கொடுப்பாங்க. ஃபேமிலியோட வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி தந்துடுவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கனவு இல்லத்தை இந்த இடத்துல நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை கொண்டு நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை சார். பை.